ராஜஸ்தானில் தொழிற்சாலை உரிமையாளர் மதுபோதையில் கண்மூடித்தனமாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குலை நடுங்க வைத்த கோர விபத்தில் நடந்தது என்ன? இரவு நேரத்தில் குறுகிய சாலையில் மின்னல் வேகத்தில் வந்த கார் நடந்து சென்றவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி தூக்கி வீசிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. காருக்கு அடியில் அப்பாவிகள் சிக்கியது தெரிந்தும் அலட்சியமாக கார் ஓட்டிச் சென்றவர் 3 பேருக்கு யமனாக மாறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நகர்கர். இங்கு குறுகிய சாலை கொண்ட சந்தை பகுதியில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பாதசாரிகளும் சாலையோரம் அமைதியாக நடந்து சென்றனர். யாரும் எதிர்பாராத நிலையில் சொகுசு கார் ஒன்று மின்னல் வேகத்தில் புகுந்துள்ளது. அதே வேகத்தில் எதிர் திசையில் இருந்து வந்த 3 இருசக்கர வாகனங்களை இடித்து தூக்கி வீசியது. அப்போது காருக்குள் சிலர் மாட்டிக்கொண்டு அலறி துடித்தனர். அதை காரில் வாங்காத ஓட்டுநர் அப்பாவி மக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது காரை ஏற்றி இழுத்துச் சென்றார். என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் 9 பேர் மீது ஏறி இறங்கிய கார் அதே வேகத்தில் அந்த இடத்திலிருந்து சென்றது. அதனை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரை விடாமல் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து கார் ஓட்டுநரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விபத்து நிகழ்ந்த பகுதியின் 500 மீட்டர் தொலைவில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து போலீசார் விரைந்து வந்தனர். கோர விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் பெண் உட்பட 2 நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 6 பேர் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் விபத்து ஏற்படுத்தியவர் 62 வயதான உஸ்மான் கான் என்பது தெரிய வந்தது. அவரிடம் மேற்கொண்ட பரிசோதனையில் மது போதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது உறுதியானது. இதனையடுத்து தொழிற்சாலை உரிமையாளரான உஸ்மான் கானை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொழிற்சாலை உரிமையாளர் மது போதையில் கண்மூடித்தனமாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் அப்பாவிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் ஜெய்ப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.